சோ அவங்க அதை தான் பார்ப்பாங்க. அன்னைக்கு மோடி பார்க்கலன்னா அன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரா இல்ல, இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் ஸ்ரீரங்கத்துல என்ன நிலைமை நடந்ததுன்னு தெரியும், பார்லிமெண்ட்ல அவருக்கு என்ன கிடைச்சுன்னு தெரியும். இந்தியா ஃபுல்லா சாதிச்சவருக்கு தமிழ்நாட்டுல வாஜ்பாய் அளவு ஏன் சாதிக்க முடியலங்கிறதும் மோடிக்கு தெரியும். அதனாலதான் மோடி வந்து ஜெயலலிதாவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்ல, மோடி விரும்புறாருங்கிறத நான் சொல்ல வர்றேன். யதார்த்தம் எனக்கு வந்து ஏன் முன்னாடி உள்ள தரவுகளை உங்கள்ட்ட நான் சொல்றேன் தவிர எனக்கு அதுல விருப்பம் இல்ல. மோடி வந்து அதனால 45 நிமிடம் ஜெயலலிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல பேசுறாரு. அத ஹிந்து மைண்ட் செட் பிலீவ்ஸ் வாட் இட் வாண்ட்ஸ் டு பிலீவ் அம்பேத்கர் சொல்வாரு. ஏதோ மோடி அரசியல் ஆகவே தேடாத மாதிரியும் ஜெயலலிதா சின்ன சொன்னாலும் அதை கேட்டுறது மாதிரியும் அப்படி பிலீவ் பண்ணி சொல்றவங்களுக்கு நான் பொறுப்பாக முடியாது. பட் அவரு எதிர்பார்க்கிறாரு. அந்த அடிப்படையில தான் வெள்ளச்சேதம் பார்க்க வரும்போது முதல்வர் பார்க்கும்போது காங்கிரஸில் இருந்து எந்த பேக்கிங் இல்லாத ஒரு கவர்னருக்கு கொடுத்த முக்கியத்துவம் தமிழ்நாடு முதல்வருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நீங்க பாத்திருப்பீங்க அந்த ஸ்கிளிப்பிங்க. பரிதாபமா தமிழக முதல்வரை கும்பிடுறாரு, அவர் அதை கண்டுக்காத அளவு பண்றாரு. நான் என்ன கணிக்கிறேன்னா அவரு அரசியல் ரீதியாக ஒரு டிமாண்ட் வச்சிருக்கிறார் முதல்வர்கிட்ட. முதல்வர் அதற்கு இன்னும் பதில் சொல்லல. ஆனா இப்போ உள்ள நடைமுறை சம்பவங்களை பார்க்கும்போது முதல்வரோட அந்த பார்வை வந்து ஓரளவு பிஜேபி அலையன்ஸுக்குள்ள வாய்ப்புகள் வந்து சற்று கூடி இருக்கு. நான் வந்து கடைசியா ஜெயலலிதாவும் போல்டான லீடர். சரி, அதுல இந்த ஆப்ஷனை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா 98ல வந்து ஒருத்த ஓட்டுல வாஜ்பாய் கழிச்சு வந்த ஒரு வீராங்கனையான லீடர் தான். அதை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. பட் அதுக்குள்ள ஒரு மோடி விரும்புறாரு, ஜெயலலிதா அதுல பதில் சொல்ல முடியாம ஒரு சூழல் இருந்திருக்கு. இன்னைக்குள்ள காலகட்டம் ஜெயலலிதா வந்து மோடி அலையன்ஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சான்சஸ் வந்து 50 தாண்டி போயிட்டு இருக்குது. நேற்றைய காலகட்டம் வந்து இந்த கலால் வரி சம்பந்தமா வந்து மக்கள் உறவுன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொன்னோம், கடைசியில சேர மாட்டாங்கன்னு. இப்ப இதுல என்ன அதுல பிரச்சனை வருது, சேர்ந்தா முஸ்லீம் ஓட்டு பாதிக்குங்கிற ஒரு இது இருக்கு. பிஜேபி அந்த மத முரண்பாட்டுக்காக தங்கள்கிட்ட வரக்கூடிய கட்சிக்கு எதிராக ஜாதிய முரண்பாடுகள் அங்கங்க பண்றாங்க. பல மாநிலங்கள்ல கேரளாவில் ஈழவாசி தலித்து, இங்க தேவேந்திர குல வேளாளர்கள், இவர் மந்திரி வந்து செங்குந்த முதலியார் மீட்டிங்ல போன்ற கலந்துகிட்டாரு, வேட்டுவ கொன்ற மீட்டிங்ல கலந்துட்டாரு. சோ இவங்களும் தங்களுக்கும் ஒரு ஆதரவு வளையம் இருக்குன்னு காட்டுறாங்க. உங்கள் கணிப்புல ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா எப்படி அலைன்ஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு? மோடி விரும்புறாரு, ஜெயலலிதா பதில் சொல்லல. விஜயகாந்த் எங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? விஜயகாந்த பொறுத்தளவுல வந்து அவர் வந்து 4 எலெக்ஷனை சந்திச்சிருக்கிறாரு, பெரிய அளவுல எலெக்ஷன். இல்ல நம்ம அதை தொடர்ந்து விவாதிக்கலாம். எங்க போக வாய்ப்பு இருக்கு? அது நான் ஒரு டக்குன்னு ஒரு முடிவை சொல்லக்கூடாது, பாசிபிலிட்டிஸ் தான் என்னால சொல்ல முடியும். பாசிபிலிட்டி சொல்றது. ஆனால் நேற்று கூட நம்ம விவாதத்துல வந்து கொஞ்சம் ஒரு திமுக மீது பார்வையை கொண்டிருப்பதை போலவும் நம்ம நேற்று பேசினோம். நிச்சயமாக அதை தான் சொல்ல வந்தேன். 4 எலெக்ஷன் அவர் சந்திச்சிருக்கிறாரு. அவர் வந்து 3 எலெக்ஷன்ல வந்து தோல்வியை தான் சந்திச்சிருக்கிறார். ஒரே ஒரு எலெக்ஷன்ல தான் வெற்றி பெற்றாரு. ஜெயலலிதா கூட கூட்டணி வச்ச எலெக்ஷன்ல தான் 29 இடங்களை பெற்று வெற்றி பெற்றாரு. அப்போ அவருக்கு ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா கிங் மேக்கர்லாம் ரெண்டாவது, முதல்ல எம்எல்ஏ ஆகணும்னா திமுக அல்லது அதிமுக கூட்டணி வச்சாதான் முடியுங்கிற நிலைமை இருக்கு. யதார்த்த உண்மை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 65 to 70% வாக்குகள் இருக்குங்கிறது வந்து யதார்த்த உண்மையா தான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. பிடிக்குதோ பிடிக்கலையோ அதான் உண்மை. திரு ஷியாம், கிட்டத்தட்ட அரசியல் நோக்கர்கிட்ட ஜோஷியர் மாதிரி கேட்கறது வந்து எனக்கே சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் முதல் சுற்றுல நான் இருப்பது எப்படி எல்லாம் கூட்டணி ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த கூட்டணியாக இருந்தாலும் அது வெற்றி கூட்டணியாகத்தான் இருக்க வேண்டும். அதானே கூட்டணி அமைப்பவர்கள். கூட்டணிகள் எப்போதுமே வாக்கு வங்கிகளின் அடிப்படையில் தான் ஏற்படுத்தப்படுகின்றன, உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையிலே ஒவ்வொரு கட்சிகளுக்கும் என்னென்ன வாக்கு வங்கிகள் என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான். இதில் பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே கூட்டணி ஏற்படுமா என்றால் ஏற்படாது என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். என்ன காரணம் என்றால் பாரதிய ஜனதா 2019 வரைக்கும் மத்தியிலே ஆட்சியில இருக்க போகிறது. அதிமுகவிடம் இருக்கின்ற இந்த 37 எம்பிகளும் ராஜ்யசபா எம்பிகளும் அப்படியே இருக்க போகிறார்கள். ஆக இங்க மாநிலத்தில் கூட்டணி ஏற்பட்டாலும் ஏற்படாட்டாலும் மத்தியிலே இருக்கின்ற அந்த உறவு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இங்கு ஒரு 30-40 எம்எல்ஏ சீட்டுகளை விட்டு கொடுத்து பிஜேபியை மாநிலத்திலே வளர்த்தெடுப்பதிலே அவர்களுக்கு என்ன லாபம்? லாபமே கிடையாது. ஆனா பாஜகவுக்கு தமிழகத்துல காலூன்ற ஆசை இருக்கும் இல்லையா? அது அதிமுகவோடு சேர்ந்து செய்யணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? அதைத்தான் திரு ரவீந்திரன் அதற்கு வந்து அதிமுக பல்லக்கு தூக்க முடியாது அல்லவா? தூக்கவே தூக்காதுன்றது கண்டிப்பாக தூக்காது. காரணம் என்னவென்றால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மத்தியிலே அவர்களுக்கு உறவு வேண்டும். ஆனால் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், மத்தியிலே இதுவரைக்கும் அவர்கள் அமைச்சர் பதவியை ஒத்துக்கொள்ளவே இல்லை. துணை சபாநாயகர் பதவி தம்பிதுரைக்கு மட்டும்தான், அது ஒன்றுதான். ஆனால் மத்தியில எந்த காரியத்தை வேண்டுமானாலும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வல்லமை அந்த அவர்களிடம் இருக்கின்ற. இதுல இன்னொன்றையும் பார்க்க வேண்டிய பத்திரிகைகளில் வர செய்தியை பற்றி இதற்கு இடையில் ஒரு வழக்குன்ற ஒன்றும் இருக்கிறது. அதை பாஜக பயன்படுத்திக் கொள்ளாதான்ற ஒரு கேள்வி. வழக்கை பயன்படுத்திக் கொள்ளாது. காரணம் என்னவென்றால்
நான் அறிந்த வரையில் பிஜேபி என்பது சுப்ரீம் கோர்ட் விவகாரங்களில் தலையிடுவது கிடையாது. அந்த அடிப்படையில் நீங்க அதை ரூல் அவுட் பண்ணீங்கன்னா விஜயகாந்த் எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? விஜயகாந்த் எங்கே செல்வார் என்றால் அவர் மக்கள் நல கூட்டணிக்கு செல்லலாம், அல்லது இப்போது புதிதாக அவர் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார் தொடர்ந்து. நான் அரசனாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறேன். இந்த அரசனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக தனியாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டும், வேறு வழி கிடையாது. இன்றைக்கு அது மக்கள் நல கூட்டணி அந்த வாய்ப்பை தரோம்னு சொல்றாங்க. நீங்க வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு தருகிறோம், கூடி பேசலாம்னு சொல்றாங்க. அதை எவ்வளவோ சமிக்கையா தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்களே. மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து சமிக்கையாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் ஓட்டு வங்கி என்பது நமது விஜயகாந்த் அவர்களின் ஓட்டு வங்கியோடு வட மாவட்டங்களிலே முரண்படுகிறது. அதை கவனிப்பாருன்னு கண்டிப்பாக கவனிப்பாரு. இப்ப நான் முதலிலேயே சொன்னதுதான், ஓட்டு வங்கிகளின் அடிப்படையில் தான் கூட்டணிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. என் ஓட்டு வங்கியை நீங்கள் பாதிக்க கூடாது, உங்கள் ஓட்டு வங்கியை நான் பாதிக்க கூடாது. அந்த அடிப்படையில தான் இரண்டு பேரின் ஓட்டு வங்கியும் சேர்ந்தால் கிட்டத்தட்ட கூட்டணின்றது ரெண்டு பேருக்கும் லாபம் தரணும்ன்ற அடிப்படையில சொல்றீங்க. இந்த விவாதத்துல நீங்க பார்க்கலாம், தேமுதிக பாஜகவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு புறம் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை அப்படின்ற அளவுகளில் தான் பேசியிருக்கிறாங்க. எதையும் ரொம்ப கான்கிரீட்டா சொல்லாம பாசிபிலிட்டிஸை தான் அவங்க கதவுகள் ஓப்பனா இருக்குன்றதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திரு பெருமாள் மணி, உங்களிடம் கேட்பது நான் 2 கேள்விகள் தான். எப்படி கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது? அதுதான் ஒன்று, ஒரு முனையில் அதிமுக இருக்கிறது, இன்னொரு முனையில் திமுக இருக்கிறது, மக்கள் நல கூட்டணி. இன்னொரு புறம் பாமக பாஜக. அது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். நீங்க எப்படி கணிக்கிறீங்க? சுருக்கமா சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்த சுற்றுல விளக்கமாக அந்த கருத்துக்களை கேட்பேன். திரு பெருமாள் மணி. 1989 பிறகு தமிழக மக்களினுடைய மன ஓட்டத்தை தமிழக அரசியலுடைய மையப்புள்ளியாக இருந்து புரிந்து கொண்டவர்கள் என்று நான் 3 பேரை மதிப்பிடுவேன். ஒன்று கலைஞர் ஐயா அவர்கள், இன்னொன்று ஜெயலலிதா அம்மா அவர்கள், மூன்றாவதாக டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள். இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக போட்டியிடப் போகிறது என்று தெளிவாக அறிவித்து அவர்களை வேலைகளை ஆரம்பித்து விட்ட புள்ளியிலிருந்தே நான் அரசியலை அணுக ஆசைப்படுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக தேர்தலில் போட்டியிடுகிறோம் என்று அறிவித்து விட்டார்கள். அதிமுக தங்களுடைய சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிற ஒரு சில கட்சிகளை மட்டும் இணைத்துக் கொண்டு தனியாக போட்டியிடுவார்கள் என்று நான் மதிப்பிடுகிறேன். இந்த சூழலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணி கூட எவ்வளவு நாள் நிலைத்திருக்கும் என்று எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. ஒருவேளை விஜயகாந்த் பாஜகவுடன் கூட்டணி சேருகிற பட்சத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து நிலைத்து தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே நான் மதிப்பிடுகிறேன். இந்த தேர்தலை பொறுத்த அளவில் தங்களுடைய 40-42 வயதுகளில் ஆட்சி அதிகாரத்திற்கும் கட்சி அதிகாரத்திற்கும் வருகிற வாய்ப்பை பெற்றவர்கள் கலைஞர் ஐயா அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த அளவில் 50 வயதுகளை கடந்த பிறகும் கூட இன்னமும் அந்த மைய புள்ளிக்கு வர முடியாத திருமாவளவன், வைகோ, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களுக்கு இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக இருக்கிற ஒரு நோக்கத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது திமுக, அதிமுக, பாமக இவர்கள் மூவரும் தனித்தனியாக இந்த தேர்தலை அணுக வாய்ப்பு அதிகமாக உள்ளதாகவே நான் மதிப்பிடுகிறேன். திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிற கட்சிகளோடு கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். தங்களுடைய சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிற கட்சிகளை தங்களுடன் வைத்துக் கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். திரு பெருமாள் மணி, அதுல இடையில ஒரு திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டீங்க. அது காங்கிரஸ்காரர்களுக்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். என்னன்னா, ஒரு குலாம் நபி ஆசாத் பார்த்துட்டார், முழுவதுமாக பொறுப்பை திரு கருணாநிதி அவர்களிடமே கொடுத்த பிறகு நீங்க திரு சுப்பிரமணிய சாமி போல இல்ல மீண்டும் பாஜக வருவதற்கான சுப்பிரமணியம் சாமி சொன்னதுனாலதான் உடனடியாக காங்கிரஸ் வந்ததாகவே கூட ஒரு பேச்செல்லாம் இருக்கிறப்ப மீண்டும் மாறலான்னு சொல்றீங்களே, அதற்கு எப்படி சாத்தியம்? அப்படி ஒரு மாறுகிற பட்சத்தில் திரு கருணாநிதியால் என்ன விளக்கம் தர முடியும்? என்ன விளக்கம் தர முடியும்? ஒரு 14 நாளைக்கு முன்னாடி இல்ல அது நீங்க விளக்கம்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்க தொகுதி உடன்பாடு வரும்போது ஒரு சீட்ல பிச்சுக்கிட்டு போன வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஒரு கூட்டணியிலேருந்து வெளியே அனுப்பணும்னு முடிவெடுத்துட்டு அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஆனா நீங்க கேட்ட புள்ளியில இருந்தே நான் வரேங்க. 15 நாட்களுக்கு முன்னால டெல்லியில இருந்து நேரலையில ஒரு தொலைக்காட்சியில இணைந்த ஆசீர்வாதம் ஆச்சாரி சொல்றாரு, ஒரு திமுக சார்பாக கலந்து கொண்ட ஒரு மெம்பர்கிட்ட சொல்றாரு, டெல்லியில என்ன நடக்குன்னு தெரியாம நீங்க அங்க பேசாதீங்க அப்படிங்கிறாரு. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா,
திமுகவும் பாஜகவும் ஏதோ பேசி இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் திமுகவும் காங்கிரசும் இணைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே திமுக உடனடியாக காங்கிரஸை அழைத்து பேசி இருக்கிறார்கள் என்று நான் ஊகிக்கின்றேன். ஏனென்றால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவானவுடன் மிக கடுமையாக அதை தாக்கி பேசியதை நாம் இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தேமுதிக காங்கிரஸ் கூட்டணி உருவாவது என்பது தமிழக சூழலில் தேமுதிகவிற்கு அதிக பலனை தரும். அதே நேரத்தில் தேமுதிக என்டிஏவாக இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணிக்கு போவது என்பது விஜயகாந்த் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தலைவர், தமிழகம் முழுவதும் பரவலாக அறியப்பட்ட 3வது தலைவர் என்கிற நிலையில் இருக்கிற அவருடைய இமேஜிற்கு ஒரு பங்கம் வரும் என்பதனால் இந்த தேர்தலில் திமுக, அதிமுக, பாமக ஆகிய மூவரும் தனித்து செல்வார்கள் என்றே நான் மதிப்பிடுகிறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த பார்வை என்னன்னா, ஒரு விஷயம் பத்திரிகைகளில் வாதிக்கப்பட்டது, காங்கிரஸோடு திமுக உறவு வைத்ததை விஜயகாந்த் விரும்பல, விஜயகாந்த் பாஜகவோடு வரணும்னு நினைச்சாரு, இந்த கூட்டணின்றதுனால தான் தேமுதிக உடனடியாக விமர்சிச்சு எதிர்வினை ஆற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான பதிலை நான் ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் தெரிந்து கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான இடம், ஏன் இந்த கூட்டணிக்குள் யார் வர விரும்ப மாட்டாங்க, என்ன காரணம் என்கிற போது திரு ஷியாம் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒன்றை சொன்னார். நீங்க கொள்கையெல்லாம் தாண்டி ஒரு கூட்டணி என்பது 2 கட்சிகளுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். யாருக்கு நன்மை தரப்போகிறது, எந்த கூட்டணி, விவாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள்.